ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியா? வாங்க. முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக பொறுமையாக வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம கார்டனிங்கில் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்குறது நம்ம சாமந்தி பூச்செடி. இதில் ஒரு க்ரோ பேக் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஏற்கனவே பூக்கள் பறித்து உங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இது கீழே இருக்கிறது பாருங்கள், பச்சை பச்சைன்னு சூப்பராக நிற்கும். மழை தாங்க, மழை பெஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நல்லா பூக்கள் அதுலேயும் வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் நான் ஏற்கனவே பறிச்சிட்டேங்க. பறித்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பிஞ்சு நிறையா இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பூ கொட்டாமல் நம்மளுக்கு பூவிலேருந்து பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது, பூவும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் மல்லி பூக்கள் இல்லை. அப்புறம் இது திப்பிலி, நிறைய திப்பிலிங்க. எவ்வளோ திப்பிலி இருந்தது. அந்த திப்பிலியில் கொஞ்சம் திப்பிலி தங்கச்சி தீபாவளிக்கு வந்தப்போ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சளிக்கு அது போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். நான் பார்த்து அதை செஞ்சு குடிச்சிக்கிறேன். எனக்கு ஒரே இருமலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க திப்பிலி. அப்புறம் நம்ம ரோஸ் எல்லாம் சூப்பராக அப்புறம் மறுபடியும் துளிர் வச்சாச்சு. மொட்டுக்கள் பூக்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு. மொட்டை இப்போ தான் வைக்கிறாங்க. துளிர் இது சோளங்க. சோளம் முளைச்சி நின்னதில் கொஞ்சம் பெருசாகவே வந்துடுச்சு. சரி, இந்த பாட் காலியாக இருந்தோன்னா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். மீதியெல்லாம் அதிலே தாங்க இருக்குது இன்னும். அப்புறம் இந்த சாமந்தி பாருங்களேன், மறுபடியும் நிறைய மொட்டும் இருக்குது, பூக்களும் பூத்துருக்காங்க. 1-2 பூக்கள் அழகாக இருக்குது. பூவும் சூப்பராக பூத்துருக்குறாங்க. சின்னதாக அழகாக பாருங்களேன், அவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. அழகாக பூக்கள் அதுலேயும் சாமந்தி சொல்லவே வேண்டாம், பூத்துதுன்னா அழகாக இருக்கும். ஒயிட் கலர் தாங்க காண போயிடுச்சு, ஒரு செடி கூட இல்லாமல் போயிடுச்சு. இது என்ன பண்ணேன்னா அது சாஞ்சி கிடக்குது. நம்ம ரோஸ் செடி மேலே சாஞ்சிக்கிட்டு படர்ந்துக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்கிறதுனால அதை எடுத்து குச்சி வச்சு சொருகி வச்சாச்சு. அவரை செடியில் எல்லா செடியிலையுமே நான் பறிச்சிட்டேன். இதில் இப்போ காய் வருது, இப்போ தான் வருது. அதில் எல்லா செடியிலையுமே பறித்ததுக்கப்புறமும் மறுபடியும் காய்கள் வந்துகிட்டே இருக்குது. பூச்சி இருந்தாலும் காய் நல்லா நம்மளுக்கு காய் கொடுத்துட்ருக்கு. பூக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. கொட்டவே இல்லை. இந்த காற்று மழையில் எல்லாம் கொட்டி போயிடும். பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வச்சுருந்தது எனக்கு அந்தளவுக்கு வரவே வராது. ஆனால் இப்போ நிறையா காய் வருது. இந்த சாமந்தி இப்போ ரொம்ப நீட்டாக போய்கிட்டு இருந்தது, சின்ன தொட்டியில் இருக்கிற அந்த செடி. சரி, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேங்க. அப்புறம் கருவேப்பிலை சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி பாருங்களேன், அழகாக இந்த பூ நம்மளுக்கு வித்தியாசமாக அவ்வளோ அழகாக பூத்துருக்குது. அடுக்காக பூத்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஒத்த சங்குப்பூ செடி தான் இருந்தது. ஒத்த அடுக்கு தான் இருந்தது. அதிலேருந்து எடுத்து போட்ட விதையில் பார்த்திங்கன்னா அடுக்காக பூத்துருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இது நான் அவரைக்காய் பறிக்கிறப்போ 2 பூ இருந்தது, அதுவும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதுவும் இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நான் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோவில் 1 பூ இருந்தது. இது 2 பூ இருக்குது பாருங்கள், அழகாக பூத்துருக்குது அடுக்காக. இந்த பூக்களையும் பறிச்சுட்டு அப்படியே அவரைக்காயும் நாங்கள் பறிச்சிட்டோம் அன்றைக்கே. அந்த வீடியோவையும் சேர்த்து இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த சாமந்தி எப்படி பூத்துருக்கு பாருங்களேன், அப்படியே ஒன் சைடாக பூத்துருக்கு. நல்லா சுற்றி அப்படியே பூக்காமல் அப்படியே இருக்குது. கொஞ்சமாக அப்படியே சின்ன மொட்டை தான் எல்லாமே வந்திருக்கு. மொட்டுக்களும் பார்த்திங்கன்னா வேறு மொட்டை வரலை இன்னும். அவங்களுக்கு உரம் கொடுக்கணுன்னாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் நான் உரமும் கொடுக்கல. அவரைக்காய் கொஞ்சம் அப்படியே முத்துற மாதிரி வந்துடுச்சு. சரி, இருக்கிற அவரைக்காவை பறித்து சாம்பாரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. அது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவோட சேர்த்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவரைக்காய் கிடந்தது.
கிடந்ததெல்லாம் பறித்து அன்றைக்கி சாம்பாருக்கு வந்து அவரைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சிட்டோம். வேறு காய்கறியும் இல்லை. சரி, அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அவரைக்காய் உதவிச்சு. ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம தோட்டத்துக்கு. எப்போவுமே இல்லாத மாதிரி இந்த தடவை நம்மளுக்கு வந்து அவரைக்காய் நிறையாவே கொடுத்துட்ருக்குறாங்க. இதோட 3வது வாட்டி பறிச்சிட்டேன் நான் அவரைக்காய். பாருங்க, பரவாயில்லாமல் இப்போவும் வந்திருந்தது. அவரைக்காய் மட்டுமே போட்டு சாம்பார் வச்சிட்டோம். எவ்வளோ அழகாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தடவை அவரைக்காய் வந்து நிறையா கொடுத்துருக்கு. ஆனால் மற்ற காய்கறிகள் வந்து போடலை. வீட்டில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா நான் புடலங்காய்லாம் போட்டேன். புடலங்காய் காய்ச்சிது, அவரைக்காய், அப்புறம் வந்து தக்காளி நல்லா வரும். என்னமோ தெரியல, திருஷ்டி பட்டுச்சா என்னன்னு தெரியல. தக்காளி செடியே வந்து இப்போ வந்து வரமாட்டேங்குது. நானும் வச்சு தான் பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது ஒழுங்காக. ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆகிடுது, அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது. அந்த மாதிரி ஆகிடுது, ஏன்னு தெரியல. சரி, பார்க்கணும் என்ன பண்ணலான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து தக்காளி செடி மட்டும் வரவே மாட்டேங்குது. ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி அவ்வளோ அழகாக வரும். அந்த தக்காளி செடியை எடுத்து அவ்வளோ அழகாக நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். பழைய வீடியோலாம் நிறையா இருக்கும். இப்போது 2 வருஷமாகவே நம்மளுக்கு வந்து தக்காளி அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. வந்து அந்த பூச்செடி கொடியாக போகுது. நான் வந்து செடியாக வளர்க்கலான்னு பார்த்தா கொடியாக தான் போகுது. அதையும் வந்து நான் உடச்சி விடத்தான் செய்கிறேன். அதனால் அது அப்படி தான் கொடியாக தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து மொட்டுக்கள் வேறு இடத்துல இல்லவே இல்லை. இதையும் வந்து குச்சிலாம் வச்சு கட்டி எப்படியோ இது பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே சாஞ்சிடுது. காற்று மழையில் வந்து காற்று அடிக்க ஒன் சைடாக சாஞ்சி போயிடுது. எல்லாமே செடிங்க எல்லாமே வந்து நேராக நிற்க மாட்டேங்குது. அவ்வளோ ஹைட்டாக வேறு வளர்ந்து வந்திருக்குது நம்ம சாமந்தி பூ செடி. இதில் அவ்வளோத்துல நம்மளுக்கு வந்து பூ வச்சு பூத்துதுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நான் உரம் கொடுக்கணும். இப்போ வந்து உரம் கொடுத்தோம்னா மழையில் எல்லாம் கீழே தான் போகுமே தவிர நம்மளுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து இறங்காது. இது அதனாலவே கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா செடியும் அருமையாக இருக்கிறாங்க. இந்த மழையில் நனைஞ்சி பாருங்கள், எல்லா செடியும் சூப்பராக இருக்கிறாங்க. க்ரீன் கலர் கனகாம்பரம் நம்ம வீடியோ எடுத்தால் அது வந்து க்ரீன் கலர்லேயே காமிக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஏதோ மாதிரி ஒரு கலரில் இருக்குது. சேப்பங்கிழங்கு செடி வந்து செடிக்கு மேலே வந்து ஃபுல்லாக நானும் மூடி வைக்கிறேன். திரும்ப மேலே வருது கிழங்கு எல்லாமே அவ்வளோ அழகாக. எதில் ஒன்று தான் இருக்குது. இது ஒரு செடி சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஒரு விதை போட்டுக்கிறேங்க. செர்பரா வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஒரு எல்லோ கலரில் ஒரு வீட்டில் பார்த்தேன். அதில் வந்து விதை இருந்தது, சுட்டுட்டு வந்தாச்சு. சுட்டுட்டு வந்து போட்டாச்சு, விதை போட்டாச்சு. முளைச்சி வரணும். இந்த மழையில் வருதா பார்க்கலாம். மொட்டு இது வந்து கொய்யா செடி வந்து நம்மளுக்கு வருதா என்னன்னு தெரியல. மறுபடியும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமும் வரல. அது கூடவே வந்து நமக்கு சோளம் வந்தது இருக்குது பாருங்கள். ஒரு செடி மட்டும் எடுத்து வச்சிட்டேன், இன்னும் மீதி செடி இருக்குது. அப்புறம் மல்லி பார்க்கலாம். அடுக்கு மல்லி நம்ம வந்து இதிலேருந்து கீரை செடி எடுத்ததுக்கப்புறம் அடுக்கு மல்லி துளிர் வந்து பாருங்கள் மொட்டுக்கள் எவ்வளோ வச்சுருக்குதுன்னு. வந்த துளிர்களெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மொட்டுக்கள் வந்தாச்சு அடுக்கு மல்லியில். அது வரைக்கும் வந்து அந்த கீரை செடி நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொட்டு வரலைங்க. இதில் பார்த்திங்கன்னா துளிரே வரல, அப்படியே நின்றுச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் சும்மா சூப்பராக வராங்க. துளுர்த்து நம்மளுக்கு பூ வந்தாச்சு. மஞ்சள் செடி நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் செடி ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.